இன்றைக்கி நம்ம தேவன் ஃபேமிலியில் பூண்டு குழம்பு, வாழைப்பூ பஜ்ஜி, பருப்பு துவையல் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு குழம்புக்கு கடாய் வச்சு வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு 1 டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எதுவும் அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் அடி பிடிக்காமல். இன்னொரு பக்கம் நம்ம சுடு தண்ணியில் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். வடிகட்டிட்டு நல்லா திக்காக புளி கரைச்சி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு குழம்புக்கு. நம்ம அடிஷ்னலாக வேணால் தேங்காய் ஊற்றிக்கலாம். நான் இதில் கண்டிப்பாக தேங்காய் ஊற்ற போகிறேன். ஏன்னா காரம் கம்மியாக இருக்கும், சாய்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம தேங்காய் ஊற்றுறது நம்மளோட ஆப்ஷன் தான். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும், ஏன்னா அதுவும் புளிக்கும் இதுவும் புளிக்கும். ஸோ நம்ம சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 3 டீஸ்பூன் குழம்பு மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வெறும் பிளெயின் மிளகாய்த்தூள் தான். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது சூப்பராக இருக்கும். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். மசாலா ஏன் அப்படி வெங்காயத்தோடு வதக்கணுன்னா அந்த ஒரு பச்சை வாசம் போயிடும். சீக்கிரம் நமக்கு அந்த குழம்போட ஒரு திக்னஸ் கிடச்சிடும், சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயத்தோடு நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி குழம்புலாம் வச்சிங்கன்னா வெங்காயத்தோடய ஃபஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேல் அடுத்தடுத்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பருப்பு துவையல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ பருப்பு துவையலுக்கு வந்து பருப்பு நல்லா ஒரு 2 நிமிஷம் சிம்லே நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். அந்த பக்கம் நான் வந்து வெறும் பிளெயின் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். ஸோ 2 வேளை வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்காய் இப்போ தேங்காய் இல்லாமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். பூண்டு குழம்பு திக்காகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கம் பருப்பை நல்லா வறுத்துட்டு அதோட ஒரு 3 பல் பூண்டு, ஒரு காஷ்மீரி சில்லி இல்லைனா நார்மல் சில்லி வந்து பட்டை மிளகா வந்து நம்ம 2 ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ வாழைப்பூ பஜ்ஜிக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட ஹீட்லேயே அந்த வாழைப்பூ வந்து சூப்பராக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கருப்பாக போய்டும், நல்லா இருக்கா. ஸோ நான் வெறும் பஜ்ஜி மிக்ஸ் எடுத்து நம்ம பஜ்ஜி போட்டு எடுக்கணும். உப்பெல்லாம் ஆட் பண்ண வேணாம், நம்ம பஜ்ஜி மிக்ஸ்னே ரெடிமேடாக போட்டு எடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பூ பஜ்ஜி. ஸோ வடை வந்து நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக போடுறேன், அதுவும் நான் வச்சுருக்கேன் ரெசிபி. ஸோ அது ஃப்ரைடே போல் வந்து சாம்பாரோட வடை பண்ண சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். இதோட மினி விலாக் போட்டிருக்கேன். தேங்க்யூ, பாய்.